எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் எல்லாரையும் ஒன்றா பார்க்குறேன். படம் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 நாளில் சென்சார் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். இந்த படம் கோயம்புத்தூரில் பேக்ரவுண்டாக வச்சு பண்ணணுன்னு முடிவு பண்ணேன். ஆக்சுவலாக அருள் பண்ணியிருந்தேன், பட் நிறையா அங்கே ஒர்க் பண்ண முடியல கோயம்புத்தூரில். இது ஃபஸ்ட் டைம். ஏன்னா இது ஒரு மாடர்னான ஒரு லவ் கலந்த ஃபேமிலி கலந்த. ஆக்சுவலாக எங்கள் ஆர்ட் டைரக்டர் ஒரு ரொம்ப ஃபேமிலி சப்ஜெக்ட்னு சொல்லிட்டாரு. படத்தில் ஃபேமிலியும் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நிறையா யூத்தான ஒரு லவ் ட்ராக்கு, நல்ல ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனில் கூட விஷாலுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா ஃபைட்லாம் அமையணுன்றக்காக நிறையா ஸ்க்ரீன் பிளேயில் மெனக்கெடல். அப்புறம் படம் முழுதும் ஒரு ஃபேமிலியோடு பார்க்கணும்னு கம்ஃபர்டபுளாக பார்க்கணும். எல்லா படமும் ஃபேமிலியோடு பார்க்கலாம், பட் ஒரு அப்பா அம்மா பசங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக பார்க்கணுன்றக்காக அதுக்கு நிறைய விஷயங்கள் அந்த சீன்ஸில் நல்ல ஃபேமிலி எமோஷன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி எல்லாம் ஸ்க்ரீன் பிளேயில் உட்காந்து நிறையா ரெடி பண்ணோம். நம்ம இது ஒரு க்ளோரிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஒரு தாமிரபரணியோ வேல், அந்த மாதிரி உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஃபேமிலி கதை தான். அது ஸ்க்ரீன் பிளேயில் இன்றைக்கி யூத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்ல ஒரு மாடர்ன் லவ் ட்ராக். ஸோ அந்தமாதிரி மாடர்னான இடம் போது சென்னை பேக்ரவுண்டாக வைக்கலாம். அதுக்கு அடுத்து நான் தமிழ்நாடு முழுதும் சுற்றினதில் இன்றைக்கி கோயம்புத்தூர் ரொம்ப மாடர்னாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிற ஒரு சிட்டியாக இருந்துச்சு. அதனால் கோயம்புத்தூரை பேக்ரவுண்டாக எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அதுக்குள்ளே உட்காந்து எல்லா லொக்கேஷன்ஸையும் பார்த்து அந்த ஊருக்குள்ளே ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி இருக்கணுன்றக்காக ரெடி பண்ணோம். இதில் சத்யராஜ் சாருக்கு எங்கள் டீம் மேலே இவ்வளோ ரெஸ்பெக்ட், இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க கூட நடிகன்லேருந்து நான்லாம் ரொம்ப நாளாகவே ரசிகன். அவர் என் படத்தில் ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டேன். அந்த படத்தில் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு பழைய கெட்டப் அந்த முடியில்லாத ஒரு கெட்டப்பில் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துக்கே ரொம்ப முக்கியமான கேரக்டர். கடைசி வரைக்கும் இவர் என்ன பண்ணுவார்னு தெரியாத மாதிரி ஒரு த்ரில்லாக போயிட்டுருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் பண்ணலன்னா அது யாரும் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்புறம் என்னோடய டீம் எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லோரும் பற்றி தனித்தனியாக சொல்ல தேவையில்லை. எல்லோரும் ரெகுலராக என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் இருக்காங்க. இது எங்களுடைய டீம் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கில் ஒரு படம். நிச்சயமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், நம்பிக்கையோடு பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோதான் படத்தை விமர்சனம் பண்ணாலும் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு இடத்துல எங்களோட உழைப்பை பாராட்டிடுவீங்க. எங்கள் டீம்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாராட்டிடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசராக விஷால் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. விஷால் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா இந்த படம் பண்ணவே முடியாது யாரும். ஏன்னா நிறையா செலவு பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்க்ரீன் பிளேயை பெருசாக ஓப்பன் பண்ணிட்டோம். நிறைய லொக்கேஷன்ஸ் போனோம். அதுக்கெல்லாம் அவர் எந்த வித கேள்வியும் கேட்காம, அதே சமயத்தில் என்ன செலவாகுதுன்றதில் கண்ணும் கருத்துமா. நான் விஷாலை பார்த்தேன் கேரவானில் உட்காந்துட்டு ஷூட்டிங்க்கு அப்புறம் உட்காந்து கணக்கெல்லாம் பார்த்துட்டு. உண்மையிலே எல்லா ப்ரொடியூசரும், நான் ப்ரொடியூசர் டைரக்டர் ஆனாலும் எல்லா ப்ரொடியூசருக்குமே அந்த பொறுப்பு வேணும். ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல அவ்வளோ சீரியஸாக பார்த்ததில்ல. எவ்ரிடே கணக்கு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த வயசில் உட்காந்து இவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்காருன்னு சொல்லி. உண்மையிலே ஒரு பாராட்டு. அதனாலே நீங்கள் கண்டிப்பாக அதில் சொன்ன டைமுக்கு படத்தை கொடுத்துடணும் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரிலீஸ் டேட்டை சொல்லிவிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுன்றதுக்காக ரொம்ப ப்ரெஷரும் பண்ணல. அதே சமயத்தில் நம்ம கரெக்டாக வந்துடுறோன்ற ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த என்கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்த விஷயம். இதெல்லாம் ஒரு ப்ரொடியூசருக்கு, ஒரு முறையாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிற ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல உண்மையிலே எடுத்துக்காட்டு. ஏன்னா அவர் சொன்ன இதுக்கு முன்னாடி 2 படமும் கரெக்டாக டைமுக்கு ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த படத்தையும் கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் எல்லாத்தையும் வேலையை முடித்து நெருக்கி இப்போது சென்சார் போகிற அளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அதுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் அவருடைய ஒரு நமக்கு கொடுத்த எனர்ஜின்னு நம்ம சொல்லலாம். அது ஒன்று. ஹீரோவாக இந்த படத்தில் விஷாலை பற்றி 2 வார்த்தைகள். என்னென்னா, விஷால் கூட நான் தாமிரபரணி பண்ணியிருந்தேன், நல்லா போயிருந்தது. அதுக்கு அடுத்து விஷாலோடைய வளர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எப்போடா சேரலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த நேரத்தில் இந்த அவன் இவன்னு ஒரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம் பண்ணிட்டாரு. அப்போது வெறும் நம்ம ஒரு கமர்ஷியல் மட்டும் பண்ணால் காணாது, ஏதாவது ஒன்று வேணுமே உள்ள. அப்படிங்கும்போது சரி, கமர்ஷியல் ஃபிலிம்குள்ளே எவ்வளோ ஒரு எமோஷன் ஏற்றலாம். ஹீரோ ஒரு 4 சீனில் இல்லை ஒரு 2 சீன்லையாவது பேசும்போது மக்களுக்கு கொஞ்சம் ஐயோ நல்லா வேண்டாம், இவ்வளோ உண்மையிலே இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குடா அப்படின்னு உணரணுன்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணோம். அதே மாதிரி ஒரு 2-3 சீனில் நிச்சயமாக மனசை வருடுற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதே சமயத்தில் சாங்ஸில் ரொம்ப ஸ்டைலாகவும் ஒரு ஃபாரின் சாங் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஸ்டைலாக டான்ஸும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மேக்ஸிமம் அவர் ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளட்ஜ்டு ஹீரோவாக
எல்லா ஐட்டமும் பண்ணுறதுக்குரிய வகையில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது எல்லாமே யதார்த்தமாக யாரையும் மனசை டிஸ்டர்ப் பண்ணாமல் படம் பார்க்குறவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். என்ன ஆக்ஷனில் மட்டும் கொஞ்சம் வண்டி டர்புருன்னு அங்கங்கே போவோம். அதை வந்து கிண்டல் பண்ணி எழுதிடாதீங்க. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? 10-20 பேர் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனை துரத்துறாங்கன்னா 4 சும்மா பின்னாடி பறந்து ஆக வேண்டியிருக்கு. நான் என்ன பண்ணுறது? அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியல. ஒன்று சும்மாவே அருவா கொஞ்சம் கம்மி தான் அந்த படத்தில். சண்டைலாம் இருக்கிறத அருவா கம்மி தான். ஆனால் என்ன பண்ணுறது? ஊரில் நீங்கள் போய் பார்த்து நான் சுற்றுறதெல்லாம் சவுத்தில் தாங்க சுற்றிட்டு இருக்கேன். எடிட்டிங் கூட அந்த பக்கம் தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு கண்ணு முன்னாடி தெரியல இந்த அருவா தகராறு பிரச்சனை தான் தெரியுது. நீங்களாம் ஜாலியாக சரியாக சிட்டியில் நல்லா சாப்பிட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறது? குற்றாலத்தில் டிஸ்கஷன் 20 நாள் இருந்தேன்னா அது ஒரு 18 பிரச்சனையை பார்ப்பேன் நான். பார்டர் கடைக்கு சாப்பிட போனாலும் அங்கே கருமுருன்னு 2 டீம் நின்றுட்டு இருக்கோம். ஐயோ பாதியில் சாப்பிட்டு ஓடியாது. ஸோ இப்படி நம்ம பார்க்குறது நம்ம அதை வந்து ஆனால் எந்த காலகட்டத்திலையும் அது கரெக்டுன்னு சொல்லியோ அதுக்கு வந்து ஆதரவாகவும் நான் படம் எடுக்கிறது இல்லை. அதெல்லாம் காட்டிட்டு வேணான்னு சொல்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அந்த வகையில் நான் ரொம்ப குறையாக சொல்லிக்க விரும்பலை. அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிற வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. நானும் வந்து தனியாக உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் 10ஆம் தேதிக்கு மேலே. ஏன்னா எனக்கு இந்த படம் தான் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொடியூசர் ப்ரெஷராக இல்லை அன்பா தெரியல, சீக்கிரமாக முடியுது. ரிலீஸுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒர்க்கு முடியுது. அதனால் ஃப்ரீ ஆகிடுவேன். அதனால் பிஃபோர் ரிலீஸ் உங்களெல்லாம் சந்திக்கணும், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும். மற்றபடி எல்லாரும் பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லோரும் ஒரு 25-30 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. தனித்தனியாக சொல்ல முடியாது. அவங்களுடைய கோஆப்ரேஷன் மட்டும்தான் வந்து அந்த ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் தான் என் படத்தை வந்து நேரத்துக்கு 100 நாள் பிளான் பண்ணோம், 90 நாளில் படத்தை முடிச்சிட்டோம். அதுக்கு காரணம் வந்து ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன், என்னுடைய சின்ன சின்ன டார்ச்சர்ஸு, நான் பண்ண சின்ன சின்ன டார்ச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதே சமயத்தில் கோஆப்ரேஷனை வந்து நான் நன்றியோட பார்க்குறேன். அண்டு கதை வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பித்து பீகாரில் போய் முடியுது. இதுக்காக பீகார்லேருந்து போஜ்புரியிலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட்டை நடிக்க வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வில்லனை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த பீகார் போர்ஷன் வந்து உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே பீகார்லேயே போய் ஷூட் பண்ணோம். அங்கே உள்ள ஒரு இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு மந்திரியை வந்து ஒரு கேரக்டர் நடிக்க வச்சோம். அங்கே உள்ள லோக்கலில் உள்ள மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணி நடிக்க வச்சோம். ஒரு 3 நாள் தான் அங்கே ஷூட் பண்ணோம். ஆனால் படத்துக்கு அவ்வளோ நிறைவாக வந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. உங்களுடைய ஆதரவு எப்பவும் தேவை. நன்றி, வணக்கம்.